அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு கடைசி கட்டத்தில் என்னப்பா நீ இப்படி பண்ணுற, எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, நீ என்ன இப்படி பண்ணுற போகிற வர அப்படின்னு நம்ம மேலே, உன்னால தான் என் வாழ்க்கையை போச்சு, உன்னை கட்டிக்கிட்டு தான் என் நிம்மதி போச்சு, நான் இத்தனை வருஷமும் என் வீட்டில் பொங்கல் தீபாவளி கொண்டாடினேன், இங்கே என்னமோ அனாதை மாதிரி என்னை நிற்க வச்சுட்ட நீனு அப்படின்னு சொல்கிற நேரமெல்லாம் நமக்கு மனசே கஷ்டமாக போகும். நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவோம். நம்ம இந்த நாளுக்கு தான் போகணுமா, சரி போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு நம்ம கடன் வாங்கணும், கடன்லாம் வாங்க தேவையில்ல, நம்ம வச்சுருக்கிற காசு நம்ம இன்கம்மை வச்சு தான் நம்ம போகணும்லாம் சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு போவோம். அங்கே போனால் ஒரு ஆட்டம் நடக்கும் பாருங்க. அக்கா தங்கச்சியை பார்த்தா அப்படியே என்னமோ இருக்குமோ தெரியாது, டக்கு 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 டக்குன்னு 500 மாற்றுவாப்புல, மாற்றி என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறது. சரி ரைட்டு, அக்கா தங்கச்சோலுக்கு ஒரு நல்ல நல்ல கெட்ட நல்லா வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஆனால் அவங்க ரூபா எடுத்து நீட்டமாட்டாங்க. நம்மளும் சின்ன பிள்ளை தானே, அந்த வீட்டில் கடைசி மருமவ, அப்போ சின்ன பொண்ணாக தானே இருப்பேன். அப்போ எனக்கு இந்தாயா ஒன்று, இந்தா ஒரு போண்டா சாப்பிடு, ஒரு பச்சி சாப்பிடு, ஒரு டீ குடி, இதுக்கெல்லாம் வழியே இருக்காது. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சரி நம்மளும் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றவங்க ஏதாவது வாங்கிக்கிட்டு வரணும்னு நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? ஆனால் அந்த ஒரு வேலைக்கே இடம் இல்லை. ஆனால் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்துக்கிந்து நல்லா விருந்தெல்லாம் நல்லா தடப்புடலாம் சாப்பிட்டு கிளம்புவாங்க. திரும்ப மறுநாள் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 பொண்ணுங்கன்னா 3 பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போகிறோம்னா, வெறும் வீட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு போனோம்னா மூஞ்செல்லாம் 7 முழம் போயிடும். அது வேற, ஐயோ அந்த மூஞ்சை பார்க்கவே முடியாது பாருங்க. போனோம்னா ஒரு தண்ணி தான் வரும். அது நம்ம 500 1000க்கு பழம், மிச்சரு, பூவு இதெல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படியே டீ வரும், என்னென்னமோ கொடுப்பாங்க. சரி ரைட்டு. ஆனால் வீட்டில் எப்படின்னாலும் அவங்க புத்தியை காட்டிடுறாங்கங்க. என்ன தான் நம்ம சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவங்கள சித்தி சித்தின்னு நம்மளும் கூப்பிடுவோம். அவங்க வீட்டு பிள்ளையோலாம் நம்ம இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் நல்லா கரெக்டாக ஸ்கேல் போட்டு அளந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கவுங்க புத்தியை தான் காட்டுவாங்க. நம்ம நாத்தனார் அப்படி இப்படின்னு நினைக்காம, நம்ம சித்தி, நம்ம அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணாலும் அவங்க புத்தியை காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? அப்போ தான் நமக்கு வெறுப்பு வரும். என்னடா இது, நம்ம மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்களே, என்ன இது, நமக்கு எப்படி தான் மனசு வரும், நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு செய்யறதுக்கு மனசு வருமா?